5:30 ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. ராஜு எந்திர எந்தி, இன்னும் தூக்கம். போய் குளிச்சு கிளம்பு ஸ்கூலுக்கு. என்னம்மா அடிச்சாருமா தூங்கிட்டு இருக்காருன்ட்டு. ஏங்க இப்படி இருக்கீங்க? எழுப்புறதை இப்படிதான் எழுப்பணுமா அவனை? அவனுக்கு என்ன சின்ன பிள்ளை, என்ன ஸ்கூல்ல படிக்க வேண்டாமா? படிக்கிற காலத்துல இப்படிதான் தூங்கிட்டு இருப்பானா? மணி 5:30 ஆகுது. உங்களுக்கு அவனுக்கு அடிக்கலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நீ வாடா. பிள்ளை அப்படிதான் வளர்க்கணும்டி. பள்ளியில் நான் இன்னைக்கு எனக்கு சாயங்காலம் பர்த்டேடா, கேக் வெட்ட போகிறோம் நாளைக்கு. இன்னைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வரியா? சரிடா, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுடா. எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து எனக்கு பர்த்டே கேக் வெட்டுறதுக்கு அவனே ராஜியை அனுப்புங்கடான்னு சொல்லுடா. வாடா. ஆண்டி இன்னைக்கு என்னோட பர்த்டே, நாங்கள் கேக் வெட்ட போகிறோம் எங்கள் வீட்டில். அதனால் நாங்கள் நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா? சரிடா, அன்னைக்கு அனுப்பிவிடுதேன். சரியா அவனை? ஏம்மா பக்கத்து வீட்டில் பிரவீனுக்குலாம் கேக் வெட்டுதும்மா, எனக்கும் கேக் வெட்டணும் ஆசையாக இருக்குமா. சரிடா, அப்பா வரட்டும், அப்பா அந்த பிறகு கேக் வாங்குவோம். சரியா? சரிம்மா. வேலை முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கு, என்ன பண்ணனே தெரியல. எங்க சொல்லு. இன்னைக்கு பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஆமா. சரி. அதனால அவ கேக் கட் பண்றதுக்கு அவன் வந்து கூப்பிட்டான். சரி. இவன் ஆசைப்படுறான், இவன் பிறந்த நாளைக்கு கேக் கட் பண்ணுவாமா? அவன் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டுமா? இங்க வா. சொல்லுங்கப்பா. அவன் என்ன மார்க் எடுத்திருக்கான்? கிதியோன்னு 90 மார்க் தானே எடுத்திருக்கான் எல்லாத்துலேயும். நீ எத்தனை? 60 கீழே தானே எடுத்திருக்க. நீ அவனை மாதிரி 90 மார்க் மேலே எடு, அப்போ கேக் வெட்டலாம். கேக் வெட்ட ஆசைப்படுதல்ல, அப்போ அவனை மாதிரி மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படணும்ல. முதல்ல மார்க் அவனை எடுக்க சொல்லி. உங்ககிட்ட கேட்டதே மேலே தப்பு. அவன் ஆசைப்பட்டு கேட்குறானா, அதை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு என்ன செய்யுது? ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டு கொடுக்க கூடாதுடி. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. முதல்ல பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கோ. ஆளப்பாரு. இவங்ககிட்ட கேட்கவே கூடாது. உனக்கு அம்மா கேசரியில் கேக் பண்ணி தரேன். சரியா? நீ கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear Gideon. Happy birthday to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you, dear. May the good God bless you. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றாவே வளர்ந்தவங்க. ஒரு நாள் காம்ப்ளான் குடித்தாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க இப்படி வளர்ந்துட்டாங்க. டேய் மச்சான், ஸ்கூல்லேருந்து காலேஜ் எல்லாமே ஒன்றா படிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம வந்து வேலைக்கு ஒன்றா போகணும், இன்டர்வியூக்கு. எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடணும்ண்ணா. சரிடா, கண்டிப்பாக போயிடும்டா. டேய் மச்சான், கண்டிப்பாக வேலைக்கு சேர்ந்தே ஆகுதுண்டா. ஓகேடா. மேடம், மே கமின்? கமின். என்ன இன்டர்வியூக்கா? ஆமாம் மேடம். சரி, உங்க சர்டிஃபிகேட்லாம் இருக்கட்டும். நம்ம கம்பெனில ஒரு ரூல் இருக்கு. சரி மேடம். என்ன ரூல்னா, நான் என்னலாம் சொல்றனோ அதுக்கு நீங்க அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணும். சரி மேடம். அப்படி சொன்னாதான் உங்களுக்கு இந்த கம்பெனில வேலை. சரி மேடம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது மேடம். ரெடியா? நான் ரெடி ஆயிட்டேன் மேடம். ரெடியா? நான் ரெடியா இல்லை மேடம். நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேடம். நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலப்பா. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேடம். என்னால முடியல. என்னால முடியும் மேடம். போதும்பா, போதும்டா சாமி, போதும்பா. சரி, நீ ஜெயிச்சிட்ட. ஓகேவா? மேம், நான் ஜெயிக்கல மேம். சோப்பா, யூ ஆர் செலக்டட். நீ வேலைக்கு வந்துடலாம். நன்றி மேடம். எப்பாடி
நம்ம நினைச்ச மாதிரி 3 பேருக்கும் நல்ல சேலரியோட நல்ல வேலை கிடைச்சிட்டுப்பா. அம்மா அம்மா எனக்கு வேலை கிடைச்சிட்டுமா. அப்படியா? ஆமாம்மா. எவ்வளோடா சம்பளம்? 3 லட்சம்மா. 3 லட்ச ரூபா வாங்குவியா? ஆமாம்மா. எனக்கு தெரியும்டா, உன டேலண்ட்டுக்கு நீ 3 லட்ச ரூபா, நான் 5 லட்ச ரூபா கூட வாங்குவேன். ஆனால் உங்கள் அப்பா தான் புரிஞ்சுக்க மாட்டார் உன்னைய பற்றி. ஆமாம்மா, அவர் மட்டும் எப்போவுமே என் மேலே கோவமாகவே இருக்கார். சரி வாங்கம்மா, நம்ம சரி, வெளியே போய் விடு, கடைக்கு பாரு. போயிட்டு வரோம். ம். ஹலோ, சொல்லுங்க. ஆமாம், ஐயோ ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் என் பையனுக்கு வேலை கிடச்சிது. 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறான். ஆமாம். சரி, எப்போ பொண்ணு பார்க்க வரணும்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்துடுதோம். நாளைக்கு வந்துடட்டுமா? சரி, வந்துடுதேண்ணா. அம்மா என்னம்மா எங்கே வந்துடும் போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உனக்கு வேலை கிடைச்ச நேரம் பொண்ணும் அமைஞ்சிருச்சு. அப்படியாம்மா? ஆனால் பொண்ணு பார்க்க போவோமா நாளைக்கு? இப்போ எதுக்குமா ஒரு 2 வருஷம் போகட்டுமாம்மா? நீ வேற, உங்கள் அப்பா வேற கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ வா, நம்ம 2 மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அம்மா அப்பா வேற ஏற்கனவே தெரியாமல் போனால் ஏதோ திட்டிகிட்டு இருப்பாரு. அதெல்லாம் லாஸ்ட்டு சொல்லிக்கலாம். நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவோம் முதல்ல. சரிம்மா. வாங்க 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 வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நேற்றுக்கு இப்படி சொன்னாங்க, பொண்ணு நல்ல டேலண்டாக இருப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி, அதான் இன்னைக்கு பார்க்க வருவோன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன். பொண்ணு நல்ல திறமை, நல்லா பாடுவா, நல்ல படிப்பா, நல்ல எல்லா திறமையுமே பொண்ணுகிட்ட இருக்கு. அப்படியா? சரி சரி சரி. அம்மா பொண்ணை வர சொல்லுங்க, சீக்கிரம் பார்ப்போம். நீ வேற பறக்காத, கொஞ்சம் அமைதியாரி. பொண்ணை கூப்பிடுங்க. ஜான்சி வா. அம்மா பொண்ணு எவ்வளோ அடக்கமாக இருக்குதுன்னு பாருங்கம்மா. ஏன்டா அந்த வார்த்தை அசிங்கப்படுத்தாதடா, அமைதியாரிடா. வாமா. நமஸ்காரம் அண்டி. என்னடா எடுத்தோடனே என்ன மண்டின்னு சொல்லுதா? ஆமாம், அது அவங்க இதாக இருக்குமா, இங்கே இருந்தாச்சும் இங்கே தெலுங்குல ஏதாச்சும் படிச்சிருப்பாங்க. உன்னைய திருத்த முடியாது. சரிம்மா, நீ நல்லா படிப்ப அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, ஒரு பாட்டு ஆமா, படிங்க. நல்ல பாட்டு பாடுவேன். ஒரு பாட்டு படிங்க. சாரிகாமாப்பா. ஏமா நிப்பாட்டுமா. எதுவும் கழுதை எதுவும் வளர்க்கீங்களா வீட்டில்? ஏம்மா சும்மா இருமா, அது எவ்வளோ அழகா ராகமாக படிக்கி. என்னடா கொஞ்சம் அமைதியாரிடா நீனு. அம்மா அது கிளாரி வேண்டாம் ராகமா, வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி உயிரை கிளாரி வாங்குற. ராகத்துல சங்கீதமா படிக்குமா. சரி நீ விடு, கொஞ்சம் அமைதியாயிரி. சரிங்க, பாட்டெல்லாம் நல்லா தான் படிக்காங்க. பொண்ணு பிடிச்சிருக்குது. நாங்கள் வீட்டில் போய் எதுக்கும் பேசிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். சரியா? கண்டிப்பாக சொல்லிடுறோம். நீ வா முதல்ல. டாக்டர். வாப்பா வாப்பா. என்ன பாச்சி? டாக்டர் கையை தூக்கவே முடியல டாக்டர். அடியா? பொண்டாட்டி நேற்று வேலைக்கு சொன்னா செல்ஃபில் உள்ள பாத்திரத்தை எடுக்க சொன்னா டாக்டர். எடுக்க முடியல டாக்டர். அப்படியா? எப்போ இருந்து இருக்கு? இன்னைக்கு காலையில இருந்து இருக்கு டாக்டர். இன்னைக்கு காலையில இருக்கா? ஒரு நிமிஷம் சந்திப்பா. டாக்டர் இப்போ நல்லா தூக்க முடியுது டாக்டர். டாக்டர் ஃபீஸ் எவ்வளோ டாக்டர்? ஃபீஸ் எவ்வளோ? 500 ரூபா. 500 ரூபா. டாக்டர். வாப்பா வாப்பா. டாக்டர் வாங்க. 2 வாரமா கண்ணு ஒரு கண்ணு மங்களா தெரியுது டாக்டர். அப்படியா? ஆமா டாக்டர், ஏனே தெரியல டாக்டர். சரி. ஆமா. சரி வாங்க. டாக்டர் 2 வாரமா தெரியாத கண்ணு இப்ப கிளியரா தெரியுது டாக்டர். எல்லாரும் தெரியுதாங்க டாக்டர், கிளியரா தெரியுது டாக்டர். சூப்பர்ப்பா. ஃபீஸ் எவ்வளோ டாக்டர்? ஃபீஸ் எவ்வளோ? 800 ரூபா. இந்தாங்க டாக்டர். வேற ஏதாவது மாத்திரை மருந்து? மாத்திரை கிடையாதுப்பா, சாப்பாடு சாப்பிடலாம். குளிக்கும் போது கிளிப்பு தண்ணி படாம பார்த்துக்கணும். சரி டாக்டர், நன்றி டாக்டர். வாங்கம்மா வாங்க. விளையாட சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
நல்லா எப்படி இருக்காங்க. இருக்கான்? நல்லா இருக்காங்க டாக்டர். ராஜி எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஒரே வயிறு வலி எனக்கு. அப்படியா? ஆமா, நைட்டு ஃபுல்லு தூக்கமே இல்லை. நேற்றுக்கு இவன் ராஜிக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். என்ன பொண்ணு பார்க்க போனீங்களா? ஆமா. ஏன் சொல்லி அவங்கள்ட்ட? இல்லையே, ஒன்றும் சொல்லலையே. நம்ம ராஜிக்கு 8 வருஷமா இருதயத்தில் ஓட்டை இருக்குமா? என்ன சொல்றீங்க டாக்டர்? அதனால தான் விஜய் கொஞ்ச நாளா இது சோகமா இருந்தாங்க. அப்படியா? என் பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா? நீ சொல்லிப்பாங்க நினைச்சேனே, இன்னும் சொல்லலையா அவங்கள்ட்ட? ஐயோ, எனக்கு தெரியாத. அவனை ஒரு எதுவுமே இல்லை பண்ண முடியாதா டாக்டர் அவனுக்கு? ஆமா, அதான் பொண்ணு பார்க்க போகக்கூடாது அதுன்னு சொல்லிச்சு. பொண்ணு பார்க்க கூடாது. அப்போ தான் இருக்கான் அவன். எப்போ இறப்பான்னு தெரியாது. ஐயோ. ஹலோ ஹலோ. சொல்லுங்க மேடம், நாங்கள் திருநெல்வேலி ஜிஹெச்லேருந்து பேசுகிறோம். ஜிஹெச்லேருந்தா? ஆமாம். என்னாச்சு? உங்கள் ஹஸ்பண்ட் ரோடு கிராஸ் பண்ணும்போது லாரி அடிபட்டு ஸ்பாட்ல இறந்துட்டாரு. ஐயோ, என்ன சொல்றீங்க? நீங்க திருநெல்வேலி ஜிஹெச் உடனே வர முடியும், சீக்கிரம் வாங்க. ஐயோ கடவுளே, இப்படி ஆயிருச்சு. என்னாச்சு? என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு வந்துரு. என்ன விஜய் இறந்தானா? ஐயோ தலையெழுத்து, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருச்சு. என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு. அவர் இருக்கும்போது நான் புரிஞ்சுக்கிடவே இல்லையா அவரை. எதுக்காண்டி என் பிள்ளைக்காண்டி இப்படி ஆயிடுச்சுன்னு. டாக்டர் கொஞ்சம் வாங்க டாக்டர், எனக்கு ஒரு மாதிரி செய்து தலையெல்லாம் சுத்துது. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், வாங்க டாக்டர். விஜய் சொல்லிட்டே இருந்தான், நான் இறந்தா அவனோட இதயத்தை பிள்ளை கொடுப்பேன்ட்டு. அதான் ஃபார்ம் எடுத்து வாரேன். ஐயோ, என் கணவரை பற்றி நான் நினைக்காம அவரை நான் ரொம்ப திட்டேனே. என் பிள்ளைக்கும் அந்த பிரச்சனை. என் கணவரை என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்னால் நான் என்ன பண்ணுவேன்? என்னால் முடியலையே. ஐயோ. சில மாதங்கள் கழித்து என்ன பண்ணனே தெரியல, நம்ம அப்பா வேற எப்படி மரித்து போயிட்டாங்க. ராஜி, அழாத ராஜி. எப்படிமா அழாமல் இருக்க முடியும்? சரி, என்ன பண்ண? அவர் எப்போ எழுதி கொடுத்துருக்காரு உனக்கு இருதயத்தை கொடுக்கணும்னு. அவருக்கு எப்போ தெரிஞ்சிருக்குது. அவர் உன்னோட சாவை எடுத்துட்டு அவருடைய வாழ்வை உனக்கு கொடுத்துட்டாரு. அவருடைய இருதயம் உனக்குள்ளே இருக்குது. நீ எதை நினச்சி நீ கவலைப்படாத. சரிம்மா, இனிமேல் சந்தோஷமா இரு. சரிம்மா, நான் இனிமேல் அவருடைய இருதயத்தை எனக்கு கொடுத்தனால நான் சந்தோஷமாக வாழ்வோம்மா. சரிம்மா, முடிஞ்சு நடக்கும். அதாவது தன்னுடைய தகப்பன் தான் இருதயத்தை மகனுக்கு கொடுத்து அவன் உயிரை சாக போகிற அவன் உயிரை காப்பாற்றினார். பரலோகத்தில் இருக்கிற தெய்வமும் இதே போல தான் இயேசு கிறிஸ்துங்கிற தனது மகனை அனுப்பி தனது மகனை பலியாக கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலமாக பாவிகளாகிய நம்ம அவர் மீட்டெடுத்தார். இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்க, இங்கே கொஞ்சம் கவனிக்கலாமா? இங்கே கொஞ்சம் பாருங்களேன். இந்த கதையிலையும் பார்த்தீங்க, என்ன பார்த்தீங்க? அப்பா வந்து என்ன பண்ணார்? அவனோட சாவை இவர் எடுத்துக்கிட்டு இவரோட வாழ்வை அவனுக்கு கொடுத்தார். அதே போல் இயேசு கிறிஸ்து உங்களுடைய தரித்திரம், நோய்கள், கடன் பாரம், பிரச்சனை, வருத்தம், கண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவருடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதை நம்புங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு வாழ்வளிப்பார்.